ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கான வீடியோவில் பார்த்தீங்கன்னா ப்ரோ கபடியோட பிளேயர் ஆக்ஷன் பார்த்தீங்கன்னா டே 1 இன்னைக்கு நடந்து முடிஞ்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா எந்தெந்த பிளேயர் எந்த டீம் வாங்கியிருக்காங்கன்னு பார்த்தரலாம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ப்ரோ கபடியோட சீசன் 11ஓட பிளேயர் ஆக்ஷன் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 7 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க. இதில் பெங்கால் வாரியர்ஸ் ஸ்பெஷல் அட்ரஸ்லேயே பார்த்தீங்கன்னா 50 லட்சத்துக்கு இந்த ஏலத்தில் எடுத்திருக்காங்க. வேற லெவலில் பார்த்தீங்கன்னா இரானியன் டிஃபெண்டரை பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் தான் ப்ளே பண்ணி கொடுத்துருந்தாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா மோகிட்ட பார்த்தீங்கன்னா புனேரி பட்டன் 26 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க. எல்லாரும் பார்த்தீங்கன்னா சித்தா திசை அதிக விலைக்கு போவார்னு எதிர்பார்த்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவர் 26 லட்சத்துக்கே பார்த்தீங்கன்னா டபாங் டெல்லி பார்த்தீங்கன்னா பிக் பண்ணி எடுத்திருக்காங்க இந்த ஏலத்தில். சுபம் ஷிண்டேயை பார்த்தீங்கன்னா பட்னா பைரேட்ஸ் பார்த்தீங்கன்னா 70 லட்சத்துக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. போன வருஷம் பெங்கால் வாரியர்ஸுக்காண்டி வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா டிஃபெண்டிங் பண்ணி கொடுத்துருந்தாரு. மோஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயரான சுர்ஜித் சிங்கை பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் பிக் பண்ணியிருக்காங்க. அவரை பார்த்தீங்கன்னா இந்த ஏலத்தில் 60 லட்சத்துக்கு வாங்கியிருக்காங்க ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ். சோம்பிரை பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயின்ஸ் பார்த்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு ஏலத்தில் எடுத்துட்டாங்க. சாகுல் குமாரை யூபிஓ தான் 30 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏலத்தில் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆஷிஷை பார்த்தீங்கன்னா டபாங் டெல்லி 23.50 லட்சத்துக்கு இந்த ஏலத்தில் எடுத்திருக்காங்க. கிருஷ்ணா துல்லை பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் 70 லட்சத்துக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. விஜய் மாலிக் இவரை பார்த்தீங்கன்னா தெலுங்கு டைட்டன்ஸ் ஏலத்தில் 20 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. தெலுங்கு டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு முக்கியமான பார்த்தீங்கன்னா இந்த ப்ரோ கபடி ஆக்ஷன்லாம் வச்சுருக்காங்க. போன வருஷம் செஞ்ச தப்ப பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் செய்யலை அவங்க. இந்த வருஷத்தில் பார்த்தீங்கன்னா பர்தீப் நர்வால் எப்படியும் பார்த்தீங்கன்னா 1 கோடிக்கு மேலே ஏலத்தில் போவார்னு நினச்சோம். ஆனால் அது பார்த்தீங்கன்னா நடக்கலை. பர்தீப் நர்வால் பெங்களூர் புல்ஸ் பார்த்தீங்கன்னா 70 லட்சத்துக்கே பார்த்தீங்கன்னா ஏலத்தில் எடுத்திருக்காங்க. போன வருஷம் பர்தீப் நர்வால் பார்த்தீங்கன்னா பெருசாக அந்த அளவுக்கு ரைடிங் பெருசாக பண்ணல. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸுக்கு அவருக்கு வந்திருக்காரு. இந்த ஆக்ஷனில் கோடிக்கணக்கில் வாங்கின பிளேயர் பார்த்தீங்கன்னா 8 பிளேயர் இருக்காங்க. அவங்க யாருன்னு பார்த்தலாம். மணிந்தர் சிங்கை பார்த்தீங்கன்னா பெங்கால் வாரியர்ஸ் ஆக்ஷனில் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இவரை பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் தான் 1.15 கோடிக்கு ஏலத்தில் எடுக்க ட்ரை பண்ணாங்க. இந்த ஆக்ஷனில் பெங்கால் வாரியர்ஸ் பார்த்தீங்கன்னா குறுக்க வந்து அவங்களோட ரீட்டைன் கார்டு மூலியமாக மணிந்தர் சிங்கை ரீட்டைன் பண்ணிட்டாங்க 1.15 கோடிக்கு. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 2 கோடிக்கு போயிருந்தார். அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ லாபமாக தமிழ் தலைவர் அஜிங்கே பவரை பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. எப்படியும் பார்த்தீங்கன்னா அவர் 1 கோடிக்கு மேலே தான் போவார்னு நினச்சோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பெங்களூர் புல்ஸ் அவரை 1.10 கோடிக்கு இந்த ஏலத்தில் வாங்கிட்டாங்க. தமிழ் தலைவர்ஸ் பார்த்தீங்கன்னா ரீட்டைன் பண்ண முடியலை. தமிழ் தலைவர்களுக்காக பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டூவா டை அண்ட் ரைடிங்லாம் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பண்ணி கொடுத்துருக்காரு. டிஃபெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பண்ணுவார். ஜெய்ப்பூர் பிங்க் பேந்தர்ஸ் பிளேயரான சுனில் குமாரை பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா யூமுமா 1.15 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. இவரோட டிஃபெண்டிங் பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஜெய்ப்பூருக்காண்டி பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ப்ளே பண்ணி கொடுத்துருக்காரு. பரத்தை பார்த்தீங்கன்னா யூபிஓ தான் 1.30 கோடிக்கு ஏலத்தில் எடுத்துட்டாங்க. இந்த வருஷம் தெலுங்கு டைட்டன்ஸ் பார்த்தீங்கன்னா பவன் சார்வதை ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ஆக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1.72 கோடிக்கு பார்த்தீங்கன்னா வேறு டீம் அவங்க நினச்சிருந்தாங்க. ஆனால் அதை பார்த்தீங்கன்னா நடக்க விடலை தெலுங்கு டைட்டன்ஸ். அவங்க பார்த்தீங்கன்னா ரீட்டைன் கார்டு மூலியமாக மறுபடியும் பார்த்தீங்கன்னா பவனை தக்க வச்சுக்கிட்டாங்க. குமன் சிங்கை பார்த்தீங்கன்னா குஜராத் ஜெயிண்ட் பார்த்தீங்கன்னா 1.97 கோடிக்கு ஏலத்தில் எடுத்துட்டாங்க. அவங்களோட ஸ்டார் டிஃபெண்டரை பார்த்தீங்கன்னா முகமது ரசாத் சானை சாதுலோ பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அவரை பார்த்தீங்கன்னா இந்த ஆக்ஷனில் மறுபடியும் அவங்க தக்க வைக்கலாம்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் அது பார்த்தீங்கன்னா நடக்கவே இல்லை. குஜராத்தும் தெலுங்கும் பார்த்தீங்கன்னா முகமது ரசாத் சானையை பார்த்தீங்கன்னா இழுக்க ட்ரை பண்ணாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா ஹரியானா ஸ்டீலர்ஸ் கடைசி டயத்தில் 2.7 லட்சத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஏலத்தில் எடுத்துட்டாங்க ஹரியானா ஸ்டீலர்ஸ். இந்த ஆக்ஷனில் தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா பட்னா பைரேட்ஸ் பிளேயரான சச்சினை பார்த்தீங்கன்னா 2.15 கோடிக்கு ஏலத்தில் எடுத்திருக்காங்க. அதிக விலைக்கு பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ் சச்சின் இந்த இடத்துல எடுத்திருக்காங்க. சச்சின் பார்த்தீங்கன்னா பட்னா பைரேட்ஸ்க்காக வேறு லெவலில் பார்த்தீங்கன்னா விளையாண்டு கொண்டு இருக்காரு. இப்போ பார்த்தீங்கன்னா நரேந்தரும் சச்சினும் பார்த்தீங்கன்னா தமிழ் தலைவாஸ்க்காண்டி ஆடுவாங்க ரைடிங்கில். இந்த ஆக்ஷனில் அதிக விலைக்கு போன பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சச்சின் தான். தமிழ் தலைவாஸ் பார்த்தீங்கன்னா எடுத்திருக்காங்க. ஒரு நல்ல பிக்காக தான் இருக்கும். தமிழ் தலைவாஸ் சச்சின் எடுத்து சரியாக தவறான்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு பார்த்தீங்கன்னா டே 2ஓட ப்ரோ கபடியோட ஆக்ஷன் ஸ்டார்ட் ஆயிரும். அதே 7 PM தான் நடக்க போகுது. அவ்வளோதாங்க இந்த வீடியோ. இது போன்ற கபடி அப்டேட் வேணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் சந்திப்போம். பை பாய்.